ரைஸை விட அதிகமாக எடுத்துக்கிட்டேன். ரைஸ் ஒரு பங்குனா 2 பங்கு காய் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். டெய்லி ஒரு கீரை ஏதாவது இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அதே போல் ஃபிஷ் எல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்காமல் முடிஞ்ச அளவுக்கு கிரேவியில் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பிளேட்டிங்கை வந்து மாற்றிக்கோங்க. ஒரு நேரம் வந்து நான் ரைஸ் எடுத்துக்கிட்டேன், ஒரு நேரம் வந்து ஃபுல்லாகவே வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டேன். இது வந்து கேர்டு. எதுலெல்லாம் ப்ரோட்டீன் இருக்குமோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து பார்த்து சாப்பிட்டது தான். இது வந்து மில்லட்டு. ஏதாவது ஒரு மில்லட்டில் வந்து நம்ம மதியம் ரைஸே எடுத்துக்காமல் இந்த மாதிரி மில்லட்ஸில் வந்து மாற்றி எடுத்துக்கிட்டோம். ஏதாவது ஒரு சிறுதானியம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அதுலேருந்து நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி வயிறு வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ரைஸுக்கு மட்டும் நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துக்கலாம் ஏதாவது மில்லட்ஸு. மற்றபடி வந்து காய்கறி கூட்டு எல்லாமே எடுத்துக்கலாம். வீட்டில் செய்யக்கூடிய எந்த ஒரு கிரேவியும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துக்கிறது வந்து வத்த குழம்பு வீட்டில் செஞ்சது தான். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம வந்து வீட்டு சாப்பாடை மாற்றி சாப்பிடலாம். ரைஸை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னோடய வெயிட் லாஸில் வந்து தடையாக இருந்தது ரைஸ் தான். நான் வந்து அதை நல்லா நோட்டீஸ் பண்ணிட்டேன். ரைஸ் வந்து நான் கொஞ்சம் சாப்பிட்டனாலே அது வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரேவிங்கை தான் கொடுத்தது. ரைஸுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள்ஸோ அல்லது வேறு எதுவும் மில்லட்ஸ் வச்சு சாப்பிடும்போது எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து ரைஸ் எடுத்திங்கன்னா இன்னொரு 2 நாள் மில்லட்ஸ் எடுங்க. இன்னொரு 2 நாள் வந்து ஃபுல்லாகவே காய்கறி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்டார்டிங்கில் வந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் பழகிடுச்சுன்னா இதுவே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட் டிஷ் தான் அதிகமாக சாப்பிட போகிறோம். அதுவும் நமக்கு பிடிச்ச விதமான எல்லா விஷயங்களையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ரைஸ் மட்டும்தான் நம்ம கம்மி பண்ண போகிறோம். மற்றபடி வந்து நீங்கள் கஷ்டப்படணும், கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும், என்ஜாய் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். டின்னர்லேயும் பார்த்திங்கன்னா நான் வந்து எக் ஆம்லெட் இந்த மாதிரி சிம்பிளாகவே எடுத்துக்கிட்டேன்.